வாங்க மேம், சொல்லுங்க. குட் மார்னிங். மஞ்சள் மேகம் ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி முன்னே போகும். ஏய் ஐயோ மஞ்சள்னு போட்டாங்களே, இருடா அமைதியா இருங்கடா. Good morning to all. I am Dr. S. Julie Margaret from the Department of Mathematics and I am having total experience of 11 years. You having a very good English. உன்னை கண்டவரை கண்கலங்க நிற்க வைக்கும் பெண்ணே. Thank you. Mrs. Reena, S&H Department, Tamil teacher. தமிழ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 12 years. 12 வரும். தமிழ் டிபார்ட்மெண்ட். நீ ஹாட்டில குதிச்சா நான் பீட்டில குதிப்பேன், உன்னை புது பாட்டில குதிப்பேன். என் நவ்வு உலகம் முழுச ஒட்டக்க நிபாட். Hi my dear students. I am Revati. ஹாய் மாலினி, சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி மேம் அழகா. ஏய் இருடா, சொல்ல வர்றா டீச்சர். I am Revati, HOD of Artificial Intelligence and Data Science. AI. I have an experience of 11 years. 11 years. 11 years. Thank you மேம். மேம் பச்சை நிர்மா சுந்தரியே ஆபீஸ் மலரே மாமா ஏ ரஸ்னாவே. Hi to all. Myself. ஏய் ரா. நீரவே பச்சை நீரவே பச்சை நீரவே. ஏய் டீச்சர் இருடா. Myself VG Karthika, Assistant Professor from CSC Department. I am having total 8 years experience. பட படக்கும் பொன்னாரே. Hi, I am Pavitra, working as Assistant Professor in the Era. Department of ECE. ஈஸி. I have experience about 5 years. 5 years. 5 years. Congratulations. மேம் அடுத்து அடுத்து அடுத்து. அடியா தீரின் ஃபீல் ஒன்னால நான் ஃபெயில் துடிக்காம ஓட்டுநரில். இருடா. ஏய் மேம் அவங்களோட பேரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கேளு. Thank you. தம்பி கேளுடா இருடா. Myself, Mrs. Kritika Karthikeyan. Okay. I'm working as assistant professor in the Department of ECE. ஓ எத்தனை வருஷம்? Totally, I have 9.5 years of experience. அப்படியா? போட்டதே நீ பண்ண. தங்கமே ஒன்னதான் தேடி வந்த நானே. வாங்க மேடம். அடியே அடியே பூங்கொடியே. சொல்லுங்க மேம். Hi, myself Prabhavati, Assistant Professor EC Department. பிரபாவதி மேம் எத்தனை வருஷம் இசி டிபார்ட்மெண்ட்ல? Total 15 years experience. Thank you மேம். Congratulations. வந்ததே கரையில் வந்ததே அடுத்து யாரு? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் உடைய சத்தம் அதிகமாவே இருக்கு மேம். First year HOD. அப்படியா மேம்? அழகிய லேலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இருடா சொல்லட்டும்டா. Department of ஏய் Chemistry. மைக் வாலி மேத்து பாப்பா. Department of Chemistry, 19 years of experience. கெமிஸ்ட்ரியா மேம்? அழகூரில் பூத்தவளே மாமே என்னைய இருடா. இப்ப இந்த மைக் ஏத்து, இந்த மானிட்டர் ஸ்பீக்கர். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டா? Yes, sir. ஒர்க் அவுட் ஆகுதா? சரி மேம். செக் செக் செக். Thank you கெமிஸ்ட்ரி மேம். Thank you. அடுத்து யார் மேம்? மேம் வாங்க வாங்க மேம். அழகே உன்னை Myself Dhanalakshmi. பார்த்து வருகிறதே. Thank you. Myself Dhanalakshmi from the Department of Electrical and Electronics Engineering. I'm having 17 years of experience. 17. Our experience faculty, every experience.
அடுத்து வேற யார் மேம்? மேம் வாங்க. ஏம்மா பூக்களே, சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து இருடா, ஓய்வு எடுக்குது பூக்கள் இரு. Myself Gokila from Department of Civil Engineering. என்ன சொல்லுங்க. Total experience 4.5 years. வெரி குட் ஆல் தி பெஸ்ட் எங்க எனர்ஜெட்டிக் ஃபேக்கல்டி. நீல நிலவே நிலவிலழகே தாரமரி அழகில் தீர்த்தொரு சிலை அழகே மலரே என்னுயிரில் விரரும் பனி. Good morning. இருடா பேச விடுறா. Good morning, everyone. You think you can stop me? No one can stop me. I am Dr. Gayatri, டாக்டரா ஊசி போட்டு விட்டுருவாங்க, அமைதியாரு. இருடா சொல்லுங்க மேம். Department of Computer Science and Engineering. I am having 22 years of experience. 22 years of experience. Yes, sir. 22 years. சொல்லுமே உயிர்த்து எழு. ஏய் அவங்க என்ன பெரிய பாகுபலி கூட்டம், இவங்க பரபாஸ் நிக்கிறாங்க. பிரபாஸ் ஏய் ஒருத்தன் எப்படி கத்துறான் தெரியுமாடா? அந்த பாகுபலி படத்துல ஒருத்தன் வருவான் பாரு, லிண்டா லம்பா. அங்க ஒருத்தன் இருடா, இந்த மேடம் மட்டும் ஏன்டா இப்படி கத்துறீங்க, அவங்க பேர் என்ன, டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியாதா? சொல்லுங்க மேம். Hi, I'm Sujita, HOD of IT department. கண்ணழகி வெண்ண கட்டி பல்லழகி ஏய் இருடா, வருஷத்தை கேக்குறேன்டா. இருடா. Total experience 16 years. 16 வருஷம். Here I am for 13 மேம் years. 16. இங்க 13 வருஷம். மேம் 16 வருஷம். மேம் இல்ல மேம், நான் உங்க ஏஜ் கேட்கல, எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறேன். மொத்தம் total experience. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே இதய துடிப்பிலே பனி காத்து. புன்னகை என்னை கொய்வது கொய்யாமை என என்னை செய்வது மெய்யா. ராஜா என் ராஜா. சொல்லுங்க மேம். Good morning to all. Good morning to all. I am Mrs. Nidya from Electronics and Communication Engineering Department. I am working as an assistant professor for the past 9 years. 9 years. Hey, past 9 years experience, 9 years, triple E. Easy. Thank you, ma'am. Thank you. Very well. நாளும் சொல்லு நாளும் சொல்லு ஓகே கண்ணனியே. அவள் முகம் பார்த்து நான் இன்று தடுமாறினேன். Hi students. Hey, இருடா. பாப்பா கூச்சப்படுது இல்ல, பேச விடுங்கடா. ஏன்டா அப்படி கத்துறீங்க? செல்லகுட்டி இருடா. மேடம் சொல்லுங்க மேடம், நான் இருக்கேன், பயப்படாங்க. Hi students, myself Mrs. K. Abhinaya from Department of AIDS. இருடா, பேச விடுறப்ப பேசுங்க. பட் I am a fresher. ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க. போங்க 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 வாங்க. தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். Good morning. I am Mrs. குட் மார்னிங். கிளாஸ் எடுக்க போறேன், கொஞ்சம் கவனி. டுடே போர்ஷன் இஸ் ஐ அம் டேக்கிங் தி சப்ஜெக்ட் ஆஃப். அப்படியே கிளாஸ் எடுக்கிற மாதிரியே குட் மார்னிங் சொல்றாங்க பாரு. சொல்லுங்க மேம். I am from CSE department. Total CSE 3 years. 3 years. It's 3 years. தேவதை
அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் காணவே அருள்தான் தேங்க்யூ. சொல்லுங்க மேம். Hi. Good. ஏய் ஏய் இவங்களுக்கு ஒரு ஏய் இவன் ஏய் இவங்களுக்கு ஒரு உனக்கெல்லாம் 2 மாமியா வரும் பாத்துக்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. தேங்க்யூ டிஜே. சொல்லுங்க மேடம். ஏய் சொல்லுங்க, கத்துவாங்க, நீங்க சொல்லுங்க. ஏய் இருடா ஏமா சொல்லுமா. Myself Gokila, Ah. Department of Computer Science Engineering, 3 years experience. வெரி குட், தேங்க்யூ. அப்பாடா நல்லா இருங்க, போங்க வாங்க மேடம். ஆகா வாங்க மேடம். நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், யார் அவரு? ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே. தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ. தானே தாரமே தாரமே வா, என் சுவாசமே சுவாசமே உலகத்திலே ஹஸ்பண்ட் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். ஃபாதர், என்ன காலேஜ் ஃபாதர் இது? எங்க பிரின்சிபால் ஜாக்குமார் எங்க? எங்க சார்? இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க நேரம் உங்க ஒய்ஃபை கூட்டு வந்து இங்க வச்சிருக்க வேண்டாமா? என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் ஃபாதர், ஃபாதர் அக்கா தம்பி இங்க படிக்கிறான், ஓகே. ஹஸ்பண்டு ஒய்ஃபு இங்க தான் வேலை பார்க்குறீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்மையிலே கிரைஸ்ட் கிங் இஸ் a family, ஃபேமிலின்னு ஃபாதர் சொல்லுவாரு. எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி என் தங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இருடா மேம். சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா இவங்களே தான் உங்களுக்கு ஒய்ஃபா வரணுமா சார்? பரிசங்க போனா என்ன? 7 ஜென்மம் ஆனாலும் இவர் தான் என் ஹஸ்பண்ட் வரும். அண்ணே இதெல்லாம் கண்டிப்பா நீ கட் பண்ணிடுற. ஏய் இதெல்லாம் நெட்ல போட்டு விடாத. மோட்டிவேஷனல் பண்ண இடத்துல நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க. ஏய் அண்ணே அண்ணே இதை நெட்ல போட்டு விட்டுறாத. அப்புறம் என்னை போற காலேஜில் போறா எங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பாங்க. ஃபாதர், ஏன் ஃபாதர் உண்மையிலே நீங்க 7 ஜென்மம் எடுத்தாலும் இவரை தான் வேணுன்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபாதருக்கு தெரியாது. ஆக்சுவலி சொர்க்கத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாதான். ஏன் தெரியுமா? சேர்ந்து வாழ முடியாதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம். வாங்க இங்கிட்டு வாங்க வாங்க. உண்மையிலே உங்களை பார்க்குறப்ப இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அவரு அடுத்த ஜென்மத்திலே இவங்க தான் வேணுமான்னு அவர் மைண்டில் நினைச்சது. நான் இந்த ஜென்மத்திலே இவளை ஒய்ஃபா நினைக்கல, அடுத்த ஜென்மத்திலே இவ தானா அப்படின்னு. சார் அந்த ஸ்கூலில் படித்த பிள்ளையெல்லாம் மறந்துடணும், சரியா? அந்த காலேஜில் படித்த பிள்ளையெல்லாம் மறந்துடணும். இப்படி ஒரு ஹஸ்பண்ட், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். உண்மையிலே அந்த அம்மாட்ட சரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. சரிம்மா சார், அம்மா கண் கலங்காம அந்த புருஷனை கட்சி காப்பாத்துமா, சரியா? ஃபாதர் சூப்பர் ஃபாதர். இவங்க ஏன் தெரியுமா ஃபாதர் ஒரே காலேஜில் வேலை பார்க்குறாங்க? வண்டியை எடுத்துகிட்டு போனால் பெட்ரோல் செலவு கம்மி, ப்ளஸ் நம்மால் என்ன பண்ணுறான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏய் ஒழுங்கா வேலை பாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்கள மாதிரி வேற யாரும் இருக்காங்களா இல்லை இவங்க மட்டும் தானா ஃபாதர்?
ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யா. ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஒய்ஃப் அங்கிட்டு போயாச்சு, நீங்க அங்கிட்டு போங்க. வாங்க அங்கிட்டு வேலையை பாருங்க. தேங்க்யூ. வேற யார் இருக்கா? வாங்க மேம். உடல் கடந்துமே உயிர் பறக்குமே. சொல்லுங்க மேம். Good morning to all. I am S. Akila, Assistant Professor in the Department of Civil Engineering, and totally I have 7 years experience in teaching. வெரி குட். காட் பிளஸ். தேங்க்யூ. Good morning to all. Myself Benazir Banu from Civil Engineering Department. Total 10 years experience. உங்க பேர் என்ன? Benazir Banu. பிரியாணி எங்க? பிரியாணி எங்க? கொடுத்துறேன் சார். ஆனியன் ரைத்தா எங்க? ஓகே, அடுத்த தடவை வரப்ப முட்டக்கட்டு மொழியே அதுக்குள்ள அம்மி கல்லா போறேன். இருடா. I am Dhanlakshmi from Physics Department. பேசுறப்ப கொஞ்சம் கவனி. பாவம் ஃபேக்கல்டி தொண்டை வலிக்கும். I am Dhanlakshmi, Assistant Professor in Physics. I have 13 years experience. உந்தன் முகம் பார்த்த பின்ன Thank you. எதுவும் பிடிக்க கண்ணம்மா உன்ன மனசில் நினைக்கிறேன் பார்வ பாரதி கண்ணே என்னென்னமோ கொஞ்சி பேச கொடுக்கிறேன் நீ பேசுனா கண்ணே. Good morning to honorable present here. This is Sasikala, Assistant Professor in the Department of Artificial Intelligence and Data Science. I am a fresher. தேங்க்யூ மேம். வாங்க மேம். Myself L. Mary Christy இருடா. from Department of EEE. ஏன் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி பயப்படுறீங்க? சொல்லுங்க. I have 9 months experience. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. சொல்லிட்டீங்களா சார்? வாங்க சார். ஃபாதர் போட்டு ரேமன் ஷோரூம் பொம்மை மாதிரியே இருக்காரு ஃபாதர். The eagle is coming, that's not wanted. Blood is rushing, started and gone. என்ன? யா, நேம் ப்ளீஸ். Happy morning to all. ஹாப்பி மார்னிங். So, this is Dr. Logesh, and I'm an associate professor in electronics and communication engineering. I'm having 13 years of handful experience. ஓ வெரி குட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். IQC. Good morning to all. I am Dr. M. Muthukrishnan, IQAC Director and Professor in Mechanical Engineering. I have 21 years of experience. மாறி வரல. போடு. Good morning to all. I am Dr. Dr. Kingsley, HOD of ECE. Totally 16 years of experience. 16. 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கின்ஸ்லி சாருக்கு. 16 வருஷம். கங்க்ராச்சுலேஷன் சார். Thank you. சான்ஸே இல்ல சார். Good morning நண்பா நண்பிகளே. My name is K. Karthik, Department of Mathematics, 12 years experience. 12 years. Congratulations. Good morning. Hey, Rena. Good morning to all. I am Good morning. Pranesh from Hey, IT department. ஒரு சின்ன வேண்டுகோள். Hey, faculty. Hey, faculty வரப்ப கத்து, பேசுறப்ப பேச விடு. I am Pranesh from IT department. I have totally 9 years of experience in teaching. Oh, very good. Thank you, sir.
சொல்லுங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு கத்துனாலும் நான் மார்க் போட மாட்டேன்டா, அதான் நான் மார்க்ன்றார். கேட்கலாம். Good morning, students. I am Bhupati, Department of English. 15 years of experience. எப்போதுமே வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. சொல்லுங்க. So good morning all. So this is Dr. Noah Anthony. So I have 2 years of teaching experience. Very good. Super. Thank you, sir. Thank you. தலை போல வருமா. ஒரு மேடம் குலுங்கி சிரிக்கிறாங்க. அதுல சிரிச்ச மேடம் தான் அவங்க தான், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அவங்க தான் பாருங்க. Hi boys and girls. Myself Arun from EC department, having an experience of 15 years. 15 years. தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன் நினைத்து விட்டால். Manikandan, mechanical department, 17 years of experience. Giridharan, mechanical department, 11 years of experience. 11 years mechanical. Thank you. Morattu singles department. I am J. Edison Tangraj. இந்த சவுண்ட் ஏத்துறா. சொல்லுங்க சார். Okay. I am J. Edison Tangraj. I am working as assistant professor in the Department of Mechanical Engineering. I have 6 years experience. Very good. Congratulations. சொல்லுங்க சார். Myself C. Prabhu, Department of Mechanical Engineering, 11 years experience. 11 years. Super sir. My name is Raja Mohan Singh and I am from ADS department and I have 9 years experience. 9 years. Very good. Congratulations. Good morning. Myself Hari Prasad, HOD, Department of Mechanical Engineering, 12 years of experience. Awesome. Thank you. Congratulations, sir. Sollu. Good morning to all. Myself S. Karthik, Head of Civil Engineering, totally 10 years experience. 10 years experience. வாழ்த்துக்கள். Thank you. சார் பிரின்சிபல் சார் யார் வேலையை விட்டு போனாலும் இவர் போக மாட்டார். ஏன்னா அவங்க வீட்டம்மா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அதனால இங்கே தான் இருப்பார். வாங்க அடுத்து சார். வாங்க சார். Myself Dominic, Department of Mechanical Engineering, 10 years of experience. 10 years. சொல்லுங்க சார். Sarnakumar, Department of CSE. Okay. Teaching 4 years, total 10 years. Oh, 3 years. Okay, very good. Thank you. எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்போம். சொல்லுங்க சார். Dr. Rajsekhar, Department of English, 5 years experience. 5 years experience. Thank you. சொல்லுங்க சார். Good morning all. Myself I am Idayavan, 6 years of experience. 6 years experience. Congratulations. Thank you. எல்லாம் சொல்லியாச்சுல சார். சார் யாரோ ஒருத்தங்க பாக்கி இருக்க மாதிரி இருக்கு. அது
சொல்லுங்க சார். Myself Suresh. I have less than 2 years of experience. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லியாச்சுல? இங்க இந்த தென்காசி பக்கத்துல இருந்து ஒரு பிரின்சிபல் ஒருத்தர் ஜெயக்குமார்னு வந்தார் இல்லையா? அவர் எத்தனை காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். அவர் இங்கே வந்து அவர் எத்தனை வருஷம், 8 வருஷம் ஒரே காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிறாரு. அதை தாண்டி அவருக்கு ஆக்சுவலாக அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரே சொல்லுவார். ஒரு சிம்பிள் பர்சன், சாம்பிள் பர்சன், த கால் அப்பான் கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபல் ஜெயக்குமார் சார். இருங்கடா தலைவரே, சொல்லுங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? Good morning. குட் மார்னிங். மைக்ல பேசு. தேங்க்யூ. Dr. Jaykumar. டாக்டர் ஜெயக்குமார். 37 years of teaching experience. பரம்பாரு வேட்டக்கார 37 years, 37 வருடம். தலைக்கு மேல தூக்கி ஒரு பெரிய கைத்தட்டை கொடுக்கலாம். அவருடைய சாக்ரிஃபைஸ் ஃபாதர். நீங்க எப்படி சிங்கிளா இருக்கீங்களோ, அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்கு அப்பா. ஆனா அவர் இப்பயும் சிங்கிளா தான் இருக்காருங்க. ஆமா, ஏன்னா அவர் 2 பசங்களும் எனக்கு நல்லா தெரியும். கிஃப்டடான 2 பசங்க. ஒரு மாப்பிள்ளை வந்து என்னவா இருக்கான், லாயரா இருக்காரு. இன்னொரு மாப்பிள்ளை சோசியல் மீடியா மேனேஜர். எனக்கு நல்லா தெரியும். கிஃப்டடான ஒரு பிரின்சிபல். இவருக்கு ஒரு ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஐயோ, கரெக்ட் தான். ஒரு ஒய்ஃப் 2 குழந்தைங்க. அடுத்த அவர் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாரு, ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாரு. இப்படி ஒரு பிரின்சிபல் கிடைச்சதுக்கு உண்மையிலே யூ ஆர் கிஃப்டட். ஒன்று சொல்றேன், எல்லா காலேஜ்லயும் ஒன்று சொல்லுவேன், அதை மாத்தி சொல்றேன். பிரின்சிபல், உங்களை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது மற்ற காலேஜில் சொல்லுவேன், இங்கே அப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மனுஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஜெயக்குமார் சார், ஐ லவ் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் கால் அப்பான். யூ டோன்ட் பாதர் பிகாஸ் யூ ஆர் ஸ்டடிங் வித் ஃபாதர். ஃபாதர், டிஎம்ஐ ஃபேமிலியில நீங்க எத்தனை வருஷம் ஃபாதர்? டிஎம்ஐ ஃபேமிலியில I am Father Xavier Manoj. 2000 I joined in MMI, DMI MMI join பண்ணேன் as a brother. 2007 I was ordained. Last 17 years I have been in this 17 years institution. Thank you. ஃபாதர், எனக்கு நீங்க பொன்னாட போத்துறீங்க, மொமெண்ட்டை கொடுத்தீங்க ஃபாதர். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு கிஃப்ட் ஃபாதர். அதை பார்த்தோன்னே இங்கே இருக்கவங்க நீங்கள் கொடுத்த இந்த கிஃப்ட்டு இவங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னா 3 லெவலில் கை தட்டலாம். உட்காந்துட்டு கை தட்டுறது 3rd ப்ரைஸ், தலைக்கு மேலே தூக்கி கை தட்டுறது 2nd ப்ரைஸ், ஸ்டாண்டிங் ஓஷனில் எந்திரிச்சுட்டு கை தட்டுறது. ஆனால் ஃபாதருடைய டைட்டில் சூட்டபிள் அப்படின்னா நீங்கள் எப்படி கை தட்டுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டைட்டில் நான் ஃபாதருக்கு கண்டிப்பாக கொடுக்க நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபர்ஸ் நல்ல ஃபோட்டோ எடுத்திருங்க. வீடியோகிராஃபர் ஆல்சோ கொடுத்துடலாமா டைட்டில்? ரெடி, 1 2 3. டைட்டில் பார்த்துட்டு ஓகே ரெடி, மியூசிக்.
டைட்டில் சூட்டபிள் ஹார்ட் ஒர்க்கர். இன்னும் ஒரு மனுஷனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் சார். சார் கொடுக்கணும் சார். சார் கொடுக்கணும் சார். அது யாருண்ணா டைட்டில் கொடுறோம். அவருக்கு நீங்க கை தட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். டைட்டில் யாருக்குன்னா டைட்டில் காமிச்சிட்டு அது யாருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ரெடி 1 2 3 சாங் ப்ளீஸ். ஓகே ஃபைன். டைகர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சார், உங்க எல்லாரும் சார்பில் ஒருத்தருக்கு நாங்க டைட்டில் கொடுக்கணும். உங்க எல்லாரும் சார்பில் ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கணும். நீங்களே ஆண்கள் எல்லாரும் சார்பிலையும் டைட்டில் வாங்குற ஒரு சீனியர் இல்லை யாராவது ஒரு வயசுல பெரியவங்க யாராவது ஒருத்தவங்களை முடிவு பண்ணி முன்னாடி கொண்டாந்துருங்க. இங்க யாராவது ஒருத்தவங்கள முன்னாடி கொண்டாந்துருங்க. யாருக்குன்னு பார்க்கலாம். முடிவு பண்ணி ஒருத்தர். ஓகே, குட். கம், குட். சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே கருவிலே உன்னையே ஒரு முறை தலைகுனி உன் சிங்கம் செக் வால்யூம் ஏத்து 10ல செக். இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் பின்னாடியா? ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இங்கயா? அப்படியே கை தூக்கிடுறேன், வரேன். ஃபாதர், ஃபைனல் இயர்ல ஒருத்தன் பின்னாடி எப்படி கை தூக்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபைனல் இயர் நீங்களா ஃபர்ஸ்ட் இயரா? சரி இரு, ஃபைனல் இயர்ல ஒருத்தனை தூக்கிட்டு வரேன். ஃபைனல் இயர் கை தூக்கு பார்க்கலாம். பாய்ஸ், ஃபைனல் இயர் பாய்ஸ்ல ஃபைனல் இயர் I want you, man. Get up, come.
ஃபாதர், இங்க இருக்கிற என் தம்பிக எல்லாரும் சார்பிலையும் மரியாதை நிமித்தம் சீனியர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஃபைனல் இயர் எல்லா பாய்ஸுக்கும் நான் இந்த டைட்டில் தரேன். ஓகே, ரெடி? டைட்டில் இட் வாஸ் ஓகே. ஓகே, இந்த டைட்டில் பாய்ஸுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஃபாதர், இந்த டைட்டில் நான் அவ்வளோ சுலமாக யாரும் கொடுக்க மாட்டேன். கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல் த பாய்ஸுக்கு இந்த டைட்டில். இந்த டைட்டிலில் இருக்கிறவரும் ஒரு இன்ஜினியர் தான். இந்த டைட்டிலில் இருக்கிறவரும் இன்ஜினியர் தான். ஃபைனல் இயர் தம்பி, உன்னை லாஸ்ட் பெஞ்சிலேருந்து ஏன் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஒரு மனுஷன் சொன்னார், த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஃபாதர், இந்த டைட்டிலில் இருக்கிறவரும் உங்களை மாதிரி ஒரு ஃபாதர் உருவாக்குனவர் தான். உங்களை மாதிரி ஃபாதர் இன்ட்யூஷனில் படித்து அவர் உருவாக்குனவர் தான் இவர். அவரும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். யூ ஆர் பிளஸ்டு மேன். யூ ஆர் அ வெரி பிளஸ்ட். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். கலாம் கலாம் சலாம் சலாம். கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம். வெயிட் பண்ண ஃபாதர் உடனே அவனை அப்ரிஷியேட் பண்றாரு பாரு, கை கொடுத்து கங்க்ராச்சுலேஷன். அதுதான் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய பெரிய விஷயம். இப்போ அடுத்து என் தங்கச்சியில ஒரு தங்கச்சி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கூப்பிடலாம். இது ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. ஓகே, ரெடி? சாங் ப்ளீஸ். ரெடி? யார் அந்த தங்கச்சி? கூப்பிட்டு வரேன். அந்த டைட்டில் யாருக்கு போகுது? யார் அந்த தங்கச்சி? எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க வர போறாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ரெடி? ஓகே, ஃபைன். ஓகே, ஹாப்பி. யார் இந்த தங்கச்சி? ரெடி? சாங் ப்ளீஸ். ரெடி? எண்ணமே உன்னால உள்ள பூந்தது தன்னால. கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர. கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர. அவ வந்தா தேடியே நேரம் நிற்குது. மோகம் சுக்குது, வாழ திக்குதம்மா. நெஞ்சம் பூட்டி வச்சத வந்தொடைச்சிட்டம்மா. கட்சி சேர நிற்குது, கண்ணழைக்குது, பொன்னடைந்திடமா. தேங்கி நிற்குது, வந்தெடுத்துக்கோமா. Very good, தங்கச்சி. I'm dedicating this for you. கொடுத்துலாமா? ஃபர்ஸ்ட் இயர் சார்பில் எல்லா தங்கச்சிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் சார்பில் ஆல் மை தங்கச்சி. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம். காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட. பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. தூந்திருந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா. தூது வணக்கம். இப்போ நாங்க ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். என்ன மேம் எதுவும் சொல்ல வரீங்க? கங்க்ராச்சுலேஷன். ஓ, கங்க்ராச்சுலேஷன். நம்ம எல்லாரும் ஒரு thumbs up பண்ணிடலாமா? ஆல் தி ஃபேக்கல்டி. ரெடி? 1 2 3 thumbs up. ஒன்று பண்ணலாமா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டார்ச் லைட், ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணுங்க. ஃபிளாஷ் லைட். மொபைல் இல்லையா? வெரி குட், நல்லது. மொபைல் ஃபோன் இல்லாத நல்லது. இருக்கிறவங்க ஆன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். அப்படியே நிப்பாட்டு. மொபைல் ஃபோன் டார்ச் லைட் வச்சவங்க அடிங்க. நல்லா இருக்கு. பாட்டு நிப்பாட்டு. மொபைல் ஃபோன் டார்ச் வச்சவங்க. ஃபாதர், நான் சொன்னேன்ல யாரெல்லாம் ஃபோன் வச்சிருக்காங்களோ நான் கண்டுபிடிச்சு கொடுப்பேன். ஃபாதர், நான் சொன்னேன்ல எத்தனை பேர் ஃபோன் வச்சிருக்காங்க நான் கண்டுபிடிச்சு தருவேன்னு சொன்னேன்ல. செக் பண்ணு சார். நான் சொன்னேன் சார் ஃபோன் வச்சிருக்காங்க. மேடம், அதுல ஒரு பையன் ஒரு ஃபோன் எடுத்து டார்ச் லைட் பண்ணா பரவாயில்ல ஃபாதர். 2 ஃபோன் எடுத்து ஆட்டுறான் ஃபாதர். வேண்டாம்,
வெரி குட், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Okay, my dear Christ the King children, your dream comes true. God bless you. All the best. Thank you. Thank you faculty. வருஷமா ஃபுல் டைம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். வீடு வீடாக பேப்பர் போட்டு படித்த பையன். 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் அம்மா அவங்க தாலி அடகு வச்சு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. என்னுடைய உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரலடா, அட்வைஸ் பண்ண வரல. தம்பி தங்கச்சியில் அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ நோ வெரி வெல் இன் திஸ் டீன் ஏஜ் யூ நெவர் கோ ஃபார் அட்வைஸ். ஒவ்வொருத்தரும் வருவாங்க, மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, வராங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. ஒரு நாள் நிற்கும், 2 நாள் நிற்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதான் உண்மை. சினிமா படம் பார்த்தாலே அப்படி தான். அதுக்கப்புறம் அவங்க மோட்டிவேஷன் பண்ணிட்டு போனாங்க. ஆமாம், நமக்கு ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போனாங்க, என்ன சொன்னாங்க, மறந்துட்டேன் அப்படின்னு. இது சினிமா படம் மாதிரி 1 நாள் 2 நாள் நிற்கிற மோட்டிவேஷன் இல்லை. முக்கியமாக இந்த இடத்துல கிரைஸ்ட் கிங் ஃபேமிலியை நான் பாராட்டுறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி கிரைஸ்ட் கிங் வந்தேன். அப்போ இருந்த கிரைஸ்ட் கிங்க்கும் இப்போ இருக்க கிரைஸ்ட் கிங்க்கும் நிறையா சேஞ்சஸ். I really appreciate father and all the DMI sisters and all the HODs and lecturers and faculty. ஃபாதர் அருள் ஃபாதரை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட்டத்தை கூட்டுறது அவருக்கு பிடிக்காது. நீங்கள் அருள் ஃபாதர்கிட்ட கிரைஸ்ட் கிங்கில் 3000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்தளவுக்கு சந்தோஷப்பட மாட்டார். 300 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவார். என்னென்னா எல்லா காலேஜ்லேயும் 3000 பேர் 4000 பேர்னு வாங்க, என்ன ஃபாதர் அருள் 300 பேர் இருந்தால். உங்கள் டிஎம்ஐ ஃபவுண்டர் ஃபாதர் அருள் என்ன தெரியுமா சொல்லுவார்? அவர் சூப்பரான ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னோட குரூப் ஆஃப் இன்டியூஷன்லாம் 3000 பேர் 4000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு நான் பெருமையாக சொல்ல நான் விரும்பலை. என்னோட குரூப் ஆஃப் இன்டியூஷனில் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு படிக்கணும், அதுவும் அவங்க பெட்டராக இருக்கணும் அப்படின்வார். இல்லை 2 யூனிவர்சிட்டி இருக்குது, உங்கள் காங்கிரிகேஷனுடைய யூனிவர்சிட்டி 2 இருக்குது. நீங்கள்லாம் படித்து முடித்து வேலைக்கு போவாரா? பேசாமல் டிஎம்ஐயில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போ. ஃபாதர் அருள் ஃபாதர் மெடிக்கல் காலேஜ் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கார். அந்த மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்ஐன்றது ஒரே ஒரு காலேஜில், டிஎம்ஐன்றது மிகப்பெரிய விஷயம். ஃபாதர் சென்னையில் மிக அருமையான ஒரு பணி செஞ்சனால நீங்கள் சென்னையில் டெவலப் பண்ணீங்க, சென்னையில் பணி செஞ்சீங்க. நீங்கள் கிரைஸ்ட் கிங் போங்க ஃபாதர்னு சொல்லி கிரைஸ்ட் கிங். ஃபாதர் என்ன பண்ணார் பார்த்தியா? அப்துல் கலாம்னு ஒரு பையன் டைட்டில் வாங்கினோடனே அவன் ஃபாதர்கிட்ட கை கொடுக்கல, ஃபாதர் அவனை கூப்பிட்டு கை கொடுக்குறாங்க. ஒன்று தான்டா, இங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் தனக்காக வாழலை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கெலாம் மந்த்லி ஆனால் சம்பளம் கொடுக்கணும்ல, சேலரி. அதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. உங்கள் ஃபாதர் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா, இல்லை டிஎம்ஐயில் இருக்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. அவங்களுக்கு எல்லாம் மந்த்லி, ஆக்சுவலி உங்களுக்கு நாம்ஸ் பிரகாரம் ஃபாதர் இருக்க பொசிஷனுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும்னா 1 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும். ஃபாதர் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவார். அதை வாங்கி ஃபாதர் நேராக அவங்க வீட்டுக்கு அனுப்புவார்? கிடையவே கிடையாது. ஃபாதருக்கு வர அந்த 1.5 லட்ச ரூபா சம்பளம் இன்ட்யூஷன் டெவலப்மெண்ட்காக கொடுத்துருவாங்க. இங்கே இருக்க சிஸ்டர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? வாட் இஸ் மீனிங் ஃபார் மெயின்டெனன்ஸ்னோ, சிஸ்டர்ஸ் சோப்பு வாங்குறதுக்கு, சிஸ்டர் எண்ணெய் வாங்குறதுக்கு, சீப்பு வாங்குறதுக்கு, சிஸ்டர்ஸ்களுக்கு மந்த்லி எவ்வளோ ரூபா தெரியுமா? கேட்டால் நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. டிஎம்ஐயில் முதல்ல அது கொடுத்தாங்க, இப்போ அதுவும் கிடையாது, பார்த்துக்குருவாங்க. மந்த்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டேட்டா 2G 3Gக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும். இங்கே இருக்க வேலை பார்க்குற ஒவ்வொரு ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கும் டிஎம்ஐ காங்கிரிகேஷன்லேருந்து மந்த்லி அவங்களுக்கு கொடுக்குற சேலரி எவ்வளோ தெரியுமா? யூ கெட் ஷாக். 500 ரூபா. உங்கள் ஃபாதருக்கு பாக்கெட் மணின்னு கொடுக்குற சேலரி 500 ரூபா. உங்கள் சிஸ்டருக்கு பாக்கெட் மணின்னு கொடுக்குறது 500 ரூபா. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணுன்னா உடனே போக முடியாது, டிஎம்ஐயில் பெர்மிஷன் வாங்கணும். ஃபாதர் அவங்க சொந்த அம்மா அப்பா பார்க்கணுன்னா வருஷத்துக்கு 1 தடவை தான் அலோட். ஃபாதர் அவங்க சொந்த அம்மா அப்பா பார்க்கணுன்னா யாராவது ஃபேமிலினா வருஷத்துக்கு 2 தடவை தான் அலோட். இவங்கெல்லாம் அவங்க குடும்பம் சொந்தம் எல்லாம் தமிழ்நாட்டில் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இருக்காங்க. ஒன்று மனிதர்கள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபாதர் சிஸ்டர்ஸும் மனிதர்கள் என்பதை மறந்து விடாது. இங்கே இருக்கிற என் தம்பிமார்கிட்ட ஒன்று தான் நான் கேட்பேன். அந்த ஃபாதர் 100 மார்க் எடுத்தால் கூட அவர் சந்தோஷப்பட மாட்டார், ரிமார்க் இல்லாமல் இருக்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவார். இங்கே இருக்கக்கூடிய டிஎம்ஐ இன்ஸ்டியூஷன் ஃபார் யுவர் நாலேஜ் டச்சுட், இது வரைக்கும் டிஎம்ஐ 26 இன்ஸ்டியூஷன்லேயும் பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா, ஹாஸ்டலில் கஞ்சா இருந்துச்சு, பசங்க சண்டை போட்டாங்க, அப்படி இப்படின்னு
எந்த கெட்ட பேரும் பிளாக் மார்க்கும் 26 இன்ட்யூஷன் டிஎம்ஐயில் வந்ததே இல்லை. அதை தாண்டி எங்கள் ஜெயக்குமார் சார் எங்கே போனார்? ஜெயக்குமார் சார், அந்த மனுஷன் இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். வந்த உடனே சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாத விஷயம், அது ஜெயக்குமார் சார் இருந்த பீரியடில் இந்த காலேஜில் மிக நல்ல விஷயம் நடந்துச்சு. அது நான் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடாக பேப்பர் போட்டு தாண்டா படித்தேன். 22 நாட்டுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன், 22 கண்ட்ரிக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். 21 years I'm a brand ambassador for a lot of group of institution in Coimbatore, Chennai, Bangalore, all the institution all over the Tamil Nadu. I'm doing an IT company, ஒரு 12 IT கம்பெனிக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். துபாய், சிங்கப்பூர், மலேசியா அண்ட் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், JCI கிளப், we are giving a motivation. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது இல்லை ஜெகனண்ணா வேலை, படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதா ஜெகனண்ணாவுடைய வேலை. தம்பி, ஆப்பிள் ஐஃபோன் 16 லான்ச் ஆயிடுச்சு. ஆப்பிள் ஐஃபோன் 16 லான்ச் ஆயிடுச்சு. மஹேந்திரா தார், நான் 5 டோரோட ஒரு கார் விட்டுருக்காங்க. R15 Yamaha அப்டேட்டான ஒரு வண்டி. தம்பி, சுசுகி ஹயகுசா வாங்கணும்னு ஆசையாக இருக்கா? மஹேந்திராவில் தார் ஜீப் வாங்கணும்னு ஆசையாக இருக்கா? ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசையாக இருக்கா? வாங்கு வாங்கு. அப்பங்காசில் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிட்டு காமிக்கிறது இல்லைடா கெத்து. அப்பா அம்மா காசில் நம்ம வாழ்கிறது இல்லை கெத்து. நம்ம காசில் அப்பா அம்மா வாழ வைக்கிறதான் கெத்து. ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணியிருக்கணும், மண்டேயில் முடி வச்சுருக்கக்கூடாது. ஓகே, இன் பண்ணியிருக்கணும், ஃபார்மல் பேண்ட் போட்டிருக்கணும், ஃபார்மல் ஷர்ட் போட்டிருக்கணும். யாராவது ஒருத்தன் அப்படி இருந்தால் அவனை நான் ரோல் மாடலாக கூட்டிகிட்டு வரேன். அதே இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கும் ஒருத்தவனை கூட்டிகிட்டு வந்தேன்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வரேன். நீ இன் பண்ணியிருந்தேன்னா நான் உன்னை கூப்பிட்டுருப்பேன். இன் பண்ணல. நீ முடி ஒழுங்கா வெட்டியிருந்தா நான் உன்னை கூப்பிட்டுருப்பேன். நல்லா இருக்க, அது ஒன்னால டிஸ்குவாலிஃபைட். இன் பண்ணல இல்ல, ஒருத்தனை கூப்பிடுறேன். மாற்றங்கள் வரும் பாஸ்டர் கட்டி கொண்டு சேர் வெட்டி கொண்டு சீர் சிறுகிற மத்தியாரு கூர் பிடியில பார்வது பர நடுங்கும் இரும்பு கரம் அடங்கும் அரச மரம் ஒழுக்கம் தவறும் நேரம் ரைடு வர பக்குவமா சொல்லும் போதே கேட்டு பொங்க செல்லும் கொல்ல பண்ண மத்தியாரு கவு வந்து கொஞ்சம் ஐயோ நான் பிடிவருக்கு மார்னிங் சிரிப்பு வந்து தானாவே வந்து நின்ன போலாம் சுமத்து கட்டி என்ன மங்க சத்தம் வச்ச மூக்கு மேல ரத்தம் நம்ம எங்க ஒளி ஒளித்தாலும் மாத்திக்கணும் தூக்கும் மத்தியாரு பேச்ச கேட்ட வாழ்க்கை வேற நேரம் தேவதான மேல பார்த்தா முட்டி போட்ட நேரம். நீ இன் பண்ணியிருந்திருக்கணும், நீனும் இன் பண்ணியிருந்திருக்கணும். ஃபாதர், ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு கம்பெனி வந்தால் படித்தவனை மட்டும் எதிர்பார்க்கல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கிறவனும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவான். அப்படி செலக்ட் ஆகிறவன் இவனா ஃபஸ்ட்டு தான், இவனாக தான் இருப்பான். ஒரு விஷயம், பிள்ளைங்க மாதிரி இருக்க என் தம்பி இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு 2 பேரை பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன். அதில் என் தம்பி நான் பக்கத்தில் போனோடனே குனிவான், என்னை கூட்டிகிட்டு வந்துடான், என்னை அசிங்கமாக இருக்குன்னு. அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரினா, முடி அதிகமாக வச்சுருக்கவனை தூக்குவேன், காதில் தோடு போட்டிருக்கவனை கண்டிப்பாக தூக்குவேன், கையில் காப்பு போட்டிருக்கவனை கண்டிப்பாக தூக்குவேன். 2 நிமிஷத்தில் பின்னாடி இருக்கிறவன் கல்ட்ரான். ஃபாதர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஃபாதர்? மலேசியாவில் பையன் காதில் தோடு போட்டிருந்தா, ஃபாதர் மலேசியாவில் பையன் காதில் தோடு போட்டிருந்தா, கையில் காப்பு போட்டிருந்தா, அந்த பையன் யார் தெரியுமா ஃபாதர்? ஃபாதர், நான் சொல்ல விரும்பல ஃபாதர்.
அந்த பையனை பார்த்தாலே அது ஒரு சிம்டம் ஃபாதர். தங்கச்சி கையில் போட்டிருக்கே, அதுக்கு பேர் என்னது? வளவி. காது புல, அது என்னது? தோடு. அது பொண்ணுங்க போடுறதுடா, பசங்க போடக்கூடாது. ஃபாதர், நான் ஒரு 4 பையனை மட்டும் தூக்கிட்டு வரேன், பாருங்களேன். காப்பு போட்டிருக்கவனா டக்குன்னு தூக்குவேன், காதில் தோடு போட்டிருக்கவனா உடனே தூக்குவேன். பாருங்க ஃபாதர், தூக்கிட்டு வரேன். 1 2 3 4 5 6. ஃபாதர், இந்த 6 பேரோட பேர் தெரியாது, அவன் என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியாது. ஃபேக்கல்ட்டி, ஐக்யூசி டைரக்டர், இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கவன் என்ன வருஷன் கூட தெரியாது. இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் ஃபாதர், முடித்தோடனே அவன் எதாவது ப்ளேஸ் ஆனான்னு பாருங்கள். சப்போஸ் இவங்க ப்ளேஸ் ஆகலாட்டினா என்னுடைய கம்பெனி ஃபின்சாஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இருக்குது, மிஸ்டர் ராஜா அண்ணாமலை. கண்டிப்பாக ஃபின்சாஃப்ட் மிஸ்டர் ராஜா அண்ணாமலை, வி ஆர் அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. அவன் என்ன மார்க் எடுத்தாலும் சரி, அவன் எவ்வளோ CUG இருந்தாலும் சரி, அரியர் வைக்க மாட்டான். அரியரே இருந்தாலும் சரி கிளியர் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய கம்பெனியில் நாங்கள் பிளேஸ்மெண்ட் தரோம். ஆல்ரெடி என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோடய கம்பெனி ஸ்டாஃப் 2 பேர், ஒருத்தன் பேர் புகழ், இன்னொருத்தன் பேர் சக்தி. ஸ்டாண்டர்ட், see my staff, they are very proper in uniform, all the things in the hair cutting. So I'll give a job opportunity, on stage job placement. இருந்தா இப்படி இருக்கணும். தங்கச்சி, மாடலாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். டோன்ட் பி மாடல், பி a ரோல் மாடல். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் மை டியர் தங்கச்சிஸ். இதே மாதிரி எப்போதும் இரு. ஐ லவ் யூ. அதில் முக்கியமாக ஐ அட்மைரல் யூ. குள்ளனா இப்படி இருக்கணும், பார்க்குற மாதிரி. ஃபாதர், எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க ஃபாதர். இவன் ஏன் ஃபாதர் இப்படி வரணும்? see this boy. இந்த மாதிரி பர்சன் தான் கம்பெனிக்கு தேவை ஃபாதர். அவனவே மெயின்டைன் பண்ணலன்னா கம்பெனி எப்படி ஃபாதர் மெயின்டைன் பண்ணுவான்? ஓகே, லவ் யூ, பாய். இவ்வளோ பேசுகிற அண்ணா, உங்கள் அண்ணா ஆசைப்பட்ட பைக் வாங்கினேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்ஜினியரிங்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபாதர்கிட்ட நான் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம், யாரையோ சீஃப் கெஸ்ட்டை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க ஃபாதர். நான் சொல்ல, ஒரு மனுஷனை கண்டிப்பாக நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த சீஃப் கெஸ்ட் அவ்வளோ சுலபமாக வரமாட்டார். சினிமாக்காரர் இல்லை, பேச்சாளர் இல்லை. நான் சொல்லக்கூடிய அந்த சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா? HOD லெக்சரர். உனக்கு கூகுள் சுந்தர் பிச்சை தெரியும்? கூகுள் சுந்தர் பிச்சைக்கே ரொம்ப பிடிச்சால் யார் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 6500 கோடி டர்ன். உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு வருஷத்துக்கு 6500 கோடி டர்ன். உங்களை மாதிரி இன்ஜினியரை வச்சு யார் அந்த மனுஷன்? தமிழ்நாட்டுக்கார். 6500 கோடி டர்ன். அவர் கம்பெனியில் நீங்கள் பிளேஸ் ஆனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவர் கம்பெனியில் நீ பிளேஸ் ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் அவர் கம்பெனியில் நீ பிளேஸ் ஆனோம்னா அரியர் இருக்கக்கூடாது, CUG நல்ல மார்க் இருக்கணும், கோடிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அப்டேட்டட் நாலேஜ் வச்சிருக்கணும். அது ஏஐயா இருக்கலாம், ட்ரிபிள்இயா இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவில், எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருக்கா, அந்த மனுஷன் வேலை கொடுப்பார். தமிழ்நாட்டுடைய கிரேட் பர்சன். அவர் கம்பெனியுடைய லோகோ இல்லாத இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ளெக்ஸே இருக்காது. பிளேஸ்மெண்ட்டில் அவருடைய கம்பெனி லோகோ கண்டிப்பாக இருக்கும். எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இருக்கும். பசங்க பொண்ணுங்க பிளேஸ் ஆவாங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு டான், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்ஜினியர், த கிரேட் பர்சன். லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்குற த கிரேட் பர்சன். அவரை ஒரு நாள் கண்டிப்பாக சீஃப் கெஸ்டாக கூப்பிடுங்க ஃபாதர். ட்ரை பண்ணுங்க, வருவார். யார் அந்த மனிதர்னு சொன்னால், லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், த கிரேட் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. இவர் தான் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. 6500 கோடி டர்ன். சொந்த ஊர் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அவர் ஐடி எல்லா இடத்துலயும் ஹப் வச்சிருக்காரு. ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 ஹப் போட்டிருக்காரு. ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு இஸ் a simple person, sample person. 6500 கோடி ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர். ஆல் த இன்ஜினியர்ஸ், உங்களால தான்டா ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு இத்தனை கோடி சம்பாதிக்கிறார். அதை தாண்டி AI இன்டெலிஜென்ட்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. ஆல் த இன்ஜினியர்ஸ்,
ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு பென்ட்லி கார்ல வரமாட்டார், ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வரமாட்டார். யூ நோ த சிம்பிள் அண்ட் சாம்பிள்ஸ் பர்சன் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு. 6500 கோடி சம்பாதிக்கிற அந்த மனுஷன் CEO ஆஃப் ஜோகோ. அவர் கம்பெனிக்கு அவர் எதுல வருவார் தெரியுமா? இதுல தான் வருவார். அவருடைய கம்பெனி மத்தளம்பாறை தென்காசியில இருக்கு. தென்காசியில இருக்க மத்தளம்பாறைன்ற இடத்துல தென்காசியில ஜோகோ ஸ்ரீதர் வேம்புடைய ஆபீஸ் இப்படிதான் இருக்கும். ஆபீஸை காமிங்க. இது ஐடி ஆபீஸ். இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸும் நல்லா கவனிச்சுக்கோ. அரியர் வச்சு படிப்பியோ, அரியர் வைக்காம படிப்பியோ, ஜாலியா படிப்பியோ, இல்ல என்ன படிப்பியோ எனக்கு தெரியாது. ஃபைனல் இயர் வரப்ப பிளேஸ்மெண்ட்னு ஒண்ணு வரும். ஏன்டா பிளேஸ்மெண்ட் ஆகலன்னு கேட்டா, அரியர் வச்சிருக்கேன், அரியரை கிளியர் பண்ணாதான் எனக்கு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா கொடுப்பான். யாரெல்லாம் இன்ஜினியர் தெரியுமா? யாரெல்லாம் இன்ஜினியர்? சும்மா இன்ஜினியர் படிச்சோம்னா வேலை இல்லைன்னா வேலை இல்லடா. அரியர் வச்சா அப்படி வேலை கொடுப்பான். கோடிங் தெரியுமா? டெக்னாலஜி நாலேஜ் தெரியுமா? டெக்னாலஜில அடுத்து என்ன கொண்டாட போறாங்க தெரியுமா? சிவில் டிபார்ட்மெண்ட் சவால் என்ன தெரியுமா? இன்ஜினியர் எவனா தப்பா சொன்னா நான் விட மாட்டேன். துபாயில இருக்கல வேர்ல்டுல டாலஸ்ட் பில்டிங்னு ஒன்னு சொல்லுவாங்க, பூஜ் கலிஃபா. துபாய் போனேன். துபாய் வாழ் மக்களை மோட்டிவேட் பண்றதுக்கு துபாய் போனேன். தி வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் பூஜ் கலிஃபாக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. என்னடா 280 மாடி மேல the worldல tallest building பூஜ் கலிஃபா. துபாய் மால்ல போய் லிஃப்ட்ல கூட்டிட்டு போனாங்க. மேல போய் நின்று கீழே பார்த்தா கால் நடுங்குது. ஃப்ளைட்டுக்கு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ச்சே, வெள்ளக்காரன் மூளைதான். ச்சே, துபாய் ஷேக் மூளைதான். சூப்பரா கட்டியிருக்கான் பூஜ் கலிஃபா. நம்ம ஊர்ல எல்லாம் இருக்காங்க பார், தமிழ்நாட்டில் இந்தியாவில் அப்படின்னு திட்டிக்கிட்டே எல்லாரும் லிஃப்ட்ல இறங்குனாங்க. லிஃப்ட்ல இறங்கி வெளியில போற ஒரு வே வச்சிருந்தாங்க. அதில் பூஜ் கலிஃபா எப்படி கட்டினாங்கன்னு சொல்லி டெசர்ட்ல இருக்கிற ஒரு ஃபோட்டோ, பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ஃபோட்டோ, கம்பியோட கட்டின ஒரு ஃபோட்டோ, அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃபோட்டோவாக போட்டிருந்தாங்க. லாஸ்ட்ல எல்லோ கலர் கேப் போட்டு கை கட்டி சில இன்ஜினியருடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பூஜ் கலிஃபாவை கட்டினாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த இன்ஜினியர்ஸ். அதில் ஒரு ஷாக் என்ன தெரியுமா? தங்கச்சி, அந்த போட்டோல இருந்தது 100 பேர் இன்ஜினியர். பூஜ் கலிஃபாவை கட்டினது 100 பேர். தி வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் பூஜ் கலிஃபாவை கட்டினது 100 பேர். அதுல 55 பேர் இந்தியன், 30 பேர் தமிழன். நம்ம ஊருக்காரன் கட்டுறதுடா பூஜ் கலிஃபா. அதை விட தம்பி, உலகத்துல அதிகமா சம்பளம் வாங்குறது யாரா? ஷாருக் கானா? ஷாருக் கான் சேலரி கூட. உலகத்துல அதிகமா சம்பளம் வாங்குறது யாரு? ஆக்டர் விஜயா, ரஜினியா? போடா. யாரு? ரிலையன்ஸ் அம்பானி, அதானி, டாடா. சலம், உலகத்திலே அதிகமா சம்பளம் வாங்குற ஒருத்தன் என் ஊருக்காரன், மதுரைக்காரன். உலகத்திலே அதிகமா சம்பளம் வாங்குறவன் என் ஊருக்காரன், மதுரைக்காரன். எப்பா, இன்ஜினியர் படிச்சான்டா, இன்ஜினியர். அவன் இல்லாட்டினா உங்க போன் ஒர்க் ஆகாது. மதுரைக்காரன் யார் தெரியுமா? பிளே ஸ்டோர் ஒன்று போறிய, அது காரணம் அவன் தான். அது மட்டும் இல்ல, உலகத்திலே அதிகமா சம்பளம் வாங்குற மதுரைக்காரன், அமெரிக்கால கலிபோர்னியால உட்காந்து நம்ம நாட்டவே ஆண்டுட்டு இருக்கிற ஒரு தமிழன், தி கிரேட் பர்சன் கூகுள் சுந்தர் பிச்சாய். கூகுள் சுந்தர் பிச்சாய் from மதுரை. IIT கரக்பூர்ல படிச்சுட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் கூகுள் சுந்தர் பிச்சாய். அடுத்த இன்ஜினியரை நான் காமிக்கிறேன். அடுத்த இன்ஜினியர் யார் தெரியுமாடா? IBM கம்பெனில வேலை பார்த்து IBM போங்கடா, உங்ககிட்ட எல்லாம் இனிமேட்டு ஒரு இன்ஜினியரை நான் வேலை பார்க்க முடியாது. என் மூளை எதுக்கு IBM எடுக்கிறா? நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி கிரியேட்டிவ்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு மனுஷன் ஆரம்பிச்சாரு. தம்பிய கார் செட்டில் தாண்டா அவர் கம்பெனி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எல்லாரும் அவருடைய கம்பெனியை பார்த்து வியந்து போறாங்க. சொல்லக்கூடிய அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவர் யார் தெரியுமா? வேர்ல்டுல காஸ்ட்லியா போனை விற்கிற ஆள் அவர் தான். அவர் போனை எல்லாரும் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அவர் லேப்டாப் போன்ல வைரஸ் வரவே வராது. IBM கம்பெனில வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு அச்சீவ் பண்ண தி கிரேட் இன்ஜினியர், தி கிரேட் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப். நெக்ஸ்ட் அடுத்து யார் தெரியுமா? ஒரு பையன், கோயம்புத்தூர்கார பையன். ஏனுங்கண்ணா, கோயம்புத்தூர்கார பையங்கண்ணா, அந்த பையனுக்குண்ணா இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இல்லைங்கண்ணா.
ஆனா அந்த பையன் இன்ஜினியரிங் அப்பாக்காக படிச்சாருங்கன்னா தங்கச்சி எனக்கு அண்ணு மயிலு சொல்றத கேளு 1.5 ஊர்ல படிச்சவர் தானாக்கும் அவரு 1.5 ஊர்ல பிறந்து அப்பனுக்காக இன்ஜினியரிங் படிச்சாரு. அப்பா கிட்ட போய் அரியர் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நீ அரியரை கிளியர் பண்ணுன்னாரு. எனக்கு அப்பா கண்டிப்பா இன்ஜினியரிங் படிக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்பனுக்காக இன்ஜினியரிங் படிச்ச கண்ணு படிச்ச தம்பியா இன்ஜினியரிங் முடிச்சுட்டாப்புல. முடிச்சுட்டா அப்பா கிட்ட போய் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டாரு. அப்பா கனவையும் நிறைவேற்றி அவன் கனவையும் நிறைவேற்றினா கோயம்புத்தூர்கார பையன் இன்ஜினியரிங் படித்த பையன் யாரு கண்ணு புரியல? அது இந்த தம்பி தான் கண்ணு. அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்காண்டா தம்பி. அந்த பையன் யார் தெரியுமா? இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு உன் தனித்திறமையெல்லாம் காமின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த தம்பிய தடவை ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு நான் நல்லா மிமிக்கிரி பண்ணுவேன்னு சொல்லி சாலமோன் பாப்பையா வாய்ஸ்ல அந்த தம்பி மிமிக்கிரி பண்ணிச்சு. முதல்ல இன்ஜினியரிங் காலேஜ் உடைய ஃப்ரெஷர்ஸ் டேல மிமிக்கிரி பண்ண அந்த தம்பியா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ். இந்த தம்பி இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சிச்சு. தம்பி யாருப்பா? சிவகார்த்திகேயன். அடுத்து யார் தெரியுமா? இந்த தம்பி காலேஜுக்கு நான் ரெகுலரா மோட்டிவேட் பண்றேன். வருஷத்துக்கு 3 தடவை போய் மோட்டிவேட் பண்ணுவேன். தம்பி இந்த தம்பி இன்ஜினியரிங் காலேஜ் பையன் தான். ஆனா இந்த தம்பியுடைய காலேஜ் ஃபாதர் சிவகங்கை. ஃபாதர் சிவகங்கை. நான் சொல்லக்கூடிய இந்த தம்பியுடைய சொந்த ஊர் சிவகங்கை. ஃபாதர் சிவகங்கை. இந்த தம்பி சிவகங்கையில இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு. ஃபாதர் இந்த தம்பி இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டாரு. சிவகங்கையில படிச்ச தம்பி எப்படி செலிபிரிட்டி ஆனாரு? ஏன்னா இவரும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஃபாதர் யாரு அப்படின்னா அடிக்கடி எங்க விஜய் டிவில வரக்கூடிய ஒரு தம்பி. தம்பி யாருப்பா? ஓகே, இதுல என்ன ஒரு விஷயம்னா குரேசி படித்த காலேஜுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன். அவன் படித்தது ஃபாத்திமா மைக்கேல் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தான் குரேசி. அவன் காலேஜுக்கு நான் ரெகுலராக மோட்டிவேட் பண்ணுறேன். ஒரு குறிப்பு என்னென்னா, குரேசி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் கலக்க பகுதி யாரிலேருந்து இன்றைக்கி குக்கு கோமாளிக்கு வந்திருக்கான். அடுத்த வாரம் குரேசி கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னான். கேட்டேன் எங்கடான்னு. எனக்கு தெரியலடா மாப்பிள்ள, நான் போகிறேன் கோயம்புத்தூர் பக்கத்தில் காரமடைன்னு சொல்லி கிரைஸ்த கிங் காலேஜுக்கு தான் போகிறோம். ஃபாதர் நீங்கள் யாரை வேணா கூட்டிகிட்டு வாங்க ஃபாதர். நான் 2 பேரை கூட்டிகிட்டு வரக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்று ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு, இன்னொன்று என் நண்பன் சிவகார்த்திகேயனை கூட்டி வர ட்ரை பண்ணேன். கோயம்புத்தூரில் ஷூட் நடக்கும். கோயம்புத்தூரில் கண்டிப்பா ஃபாதர், கோயம்புத்தூர்ல தான் ஃபாதர் ஷூட் நடந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட்டு வந்திருப்பேனே ஃபாதர். ஃபாதர் கோயம்புத்தூர்ல தான் ஃபாதர் ஒரு ஷூட் முடிஞ்சு. சிவா 1 மாசம் தங்கியிருந்தான் ஃபாதர். ஃபாதர் அது ஒரு ரேடிஷன் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தான். கோயம்புத்தூர்ல எடுத்த அந்த படம் எது தெரியுமா ஃபாதர்? தம்பி முழுக்க கோயம்புத்தூர்ல எடுத்த படம். எப்படி தெரியுமா? ஜெயக்குமார் சார் பிரின்சிபலுக்காக நான் டெடிகேட் பண்றேன். உங்களுக்கெல்லாம் இப்படி பிரின்சிபல் கிடைச்சிருக்குன்னா ஜெயக்குமார் சார் அவருடைய அருமை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் பிரின்சிபல் எப்படி அமையணும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும்னா பிரின்சிபல் எப்படி அமைஞ்சிருக்கணும் தெரியுமா? இப்படிதான் அமைஞ்சிருக்கணும். பிரின்சிபல் ப்ளே பண்ணுங்க. அறிவு சார், ஏன் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க? இல்ல சார், வந்ததுல சலசலன்னு பேசிட்டு. That's not right. சொல்றத கேட்கவே. Please get out of my sight. Okay sir. அறிவு. Good morning students. Good morning sir. Good morning. எனக்கு குளிர் ஒத்துக்காது, கொஞ்சம்
ஏசி ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணுங்க. அதுவும் நீங்க பர்மிஷன் கொடுத்தா. பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ. பிரின்சிபல் என்ன மனுஷையா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பிளஸ் 2 படிக்கும்போது இந்த ஒரு வருஷம் கஷ்டப்படு, அடுத்த 4 வருஷம் காலேஜ்ல ஜாலியா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா? அதுல முதல் வருஷத்தோட முதல் நாள்ல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. நீங்க இந்த 4 வருஷமும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். புரியல? ஏன்னா இது அட்டானமஸ் காலேஜ். இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கார்டு கட்டக்கூடாது, ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாது, மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, சீனியர் ஜூனியர் கேங் சேரக்கூடாது, இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த காலேஜ் கேம்பஸ்ல பொண்ணுங்க பசங்க பேசவே கூடாது. அப்ப நம்ம கல்யாணம் பண்ண முடியாதா? திருவள்ளுவரே திருக்குறள்ல 40வது அதிகாரத்துல தான் கல்வியை பத்தி சொல்லியிருக்கார். ஆனா 14வது அதிகாரத்திலேயே ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்கார். So discipline comes first, studies go next. காலேஜ்க்கு வந்தோமா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோமா, எக்ஸாம் எழுதணுமா, டிகிரி வாங்கணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். இங்க என்ன மீறி எவனாவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா உன்னை டிகிரி வாங்க விட மாட்டேன். பாத்துக்க பிரின்சிபல. புரிஞ்சுதா? Welcome to Best Engineering College. I am Bhuminathan, your discipline committee head. எப்படி இருக்காரு பாத்தியா ஜெயக்குமார் சார்? இதுல பாதியாவது இருப்பாரா? அந்த மனுஷன் எவ்வளவு ஹாப்பியா. என் ஃபாதர் எப்படி டெரர் பிரின்சிபல் பாருங்க. இங்க இருக்க ஒன்னே சொல்றேன் தம்பிலாம். சின்ன வயசுல எனக்கு 3.5 வயசு வரைக்கும் எனக்கு பேச்சு வராது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நான் 3.5 வயசு வரைக்கும் பேசல. நான் 3.5 வயசு வரைக்கும் பேசல. ஒரு தங்கச்சி பாக்குறா, நீ நானே பேசல. எங்க பேசாம இருக்கிற? பேசிக்கிட்டே தான் இருக்க. டே தம்பி, உண்மையிலே நான் 3.5 வயசு வரைக்கும் பேசல. எனக்கு பேச்சு வரலன்னு சொல்லி எங்கள் அம்மா கோயிலாக சாமி கும்பிட்டா. அதே அம்மா இப்போ எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றா. ஓவரா பேசுகிறானே. நான் ரொம்ப லேட்டாக தான் பேசினேன். ஆனால் லேட்டஸ்டாக பேசினேன். கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். சின்ன வயசில் டெர்மினேட்டர்ன்ற ஒரு படத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் படம் பார்க்க போனோம். அந்த டெர்மினேட்டர் படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அர்னால்டு அந்த படத்தில் ஒரு பைக்கை ஓட்டிட்டு வருவார். அந்த பைக்கை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அப்போ நான் 7th படித்தேன். மாப்பிள்ள, அர்னால்டு ஓட்டிட்டு வர அந்த பைக் நான் வாங்க வேண்டான்னு சொன்னேன். கூட இருக்க ஃப்ரெண்டு, நான் எப்படா இருக்கணும்? மாப்பிள்ள, கண்டிப்பாக அந்த பைக் வாங்கணும் வேடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அந்த நான் என்ன தெரியுமா சொன்னா, நண்பன் அர்னால்டு ஓட்டிட்டு வர பைக் நீ வாங்குறியாக்கும், பாப்கார்னுக்கு காசு வச்சிருக்கியா? மாப்பிள்ள, இல்லடா, நீ தாண்டா வாங்கி கொடுக்கணும். பாப்கார்னு கூட காசு இல்லை, நீ அர்னால்டு ஓட்டிட்டு வர பைக் வாங்க போறியான்னு சிரிச்சிட்டான்டா. விசாரிச்சு பார்த்தேன், அர்னால்டு ஓட்டிட்டு வந்த இந்த பைக்கு ஆக்டர் அஜித் கிட்ட இருக்குதான், தனுஷ் கிட்ட இருக்குதான், MS தோனி கிட்ட இருக்குதான். என்கிட்டயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். விலைய கேட்டேன், 15 லட்சம்னு சொன்னாங்க. அந்த பைக்கோட விலை 15 லட்சம்னு சொன்னாங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கணுமான்னு நினைச்சேன். என் நண்பன் ஒருத்தன் சிரிச்சான்ல, பாப்கார்னு கூட காசு இல்லை, நீ பைக்கு வாங்கணும். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பைக்கை அப்படியே புதுசா எடுத்து நேரா போய் அவன் வீட்டு வாசல நின்று ஹார்ன் அடிச்சு, டே நண்பா வாடா வெளியே, சொன்ன மாதிரியே பைக்கை வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே எப்படி இருக்குதா? 15 லட்சம் ரூபா பைக்கை அப்படியே கொண்டு போய் கேஷோட கொடுத்து, லோன் போடாம நம்ம சம்பாதிச்ச காசுல 15 லட்சம் கொடுத்து அந்த பைக்கை எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போனா மாசா இருக்கும்ல. தம்பி, ஆசைப்பட்டேன், வாங்கல அப்படின்னு சொன்னா நான் மோட்டிவேட் பண்ணி வேஸ்ட். வாங்கினேன். அதுவும் எங்க? கோயம்புத்தூர்ல தான் ஷோரூம் இருந்துச்சு. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று பெங்களூர். ஆக்டர் அஜித்கிட்ட அந்த பைக் இருக்கு. ஆசைப்பட்ட பைக்கை வாங்கினேன். தங்கச்சி, 15 லட்சம் அந்த பைக்கோட விலை. மை ட்ரீம், மை சக்சஸ். தம்பி, என் பைக்கு
ஆக்சிடென்ட் ஆகவே ஆகாது. ஏன் தெரியுமா? என் பைக்குடைய சீட்டை பார்த்த உடனே நீ கண்டுபிடிச்சிருவ அண்ணன் பைக் ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு. யூ கேன் see my bike. அதுக்கு பேரு ஹார்லி டேவிட்சன் சொல்லுவாங்க. ஹார்லி டேவிட்சன். என் பைக்ல ஆக்சிடென்டே ஆகாது. ஏன்? என் பைக்ல பின்னாடி யாருக்கும் இடம் கிடையாது. ஒன்லி மொரட்டு சிங்கிள் மட்டும்தான்டா டிரைவ். தம்பி, வண்டி 4 இன்ஜின், கொஞ்சம் ஜூம் பண்ணு. இந்த வண்டியில மொத்தம் 4 இன்ஜின், சிங்கிள் சீட்டர். இந்த வண்டி பேரு ஹார்லி டேவிட்சன். 4 இன்ஜின். BMW எல்லாம் அசால்ட்டா சைடு வாங்கிட்டு போகும். ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்தப்ப இந்த வண்டியுடைய போட்டோ மொத்தம் இந்த பக்கம் 2 இன்ஜின், அங்கிட்டு 2 இன்ஜின். தம்பியோடைய வண்டியோடைய செயினை காமிங்க. வண்டியில செயின் கிடையாது, வண்டியில ஒன்லி பெல்ட் மட்டும்தான். அதனால வண்டியோடைய பிக்கப் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிங்கிள் சீட்டர், அதுவும் லெதர் சீட். பூட்டு போடாமல் வண்டி ஓட்ட முடியாது, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்ட முடியாது. வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் 14,50,000 ஹார்லி டேவிட்சன். வண்டியோடைய மைலேஜ் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 11 கிலோமீட்டர் மட்டும்தான் கொடுக்கும். 11 கிலோமீட்டர்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி. ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன். அடுத்து நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு கார் மட்டும்தான் இருக்குது ஃபாதர். அந்த காரும் நான் வாங்கிடுவேன். முடிஞ்சா இன்னும் 2 வருஷத்தில் அந்த காரோட வருவேன் ஃபாதர். அந்த காரை எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. ரீசெண்டாக அந்த காரை ஒரு மனுஷன் வித்துட்டாரு. அந்த காரோட பேர் ரோல்ஸ் ராய். ரோல்ஸ் ராய்ஸ் 10 கோடி. அந்த கார் பெரிய விஷயம் இல்லை. ஹார்ட் ஒர்க். ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை 10 கோடி. 5 தடவை நான் அந்த காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த கார் வாங்கணும்னு ஆசை. இதே கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜில் ரோல்ஸ் ராய்ஸ் காரோட கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன். மை ட்ரீம், மை சக்ஸஸ். பாய்ஸ், இங்க இருக்கிற என் தங்கச்சிக்கு இப்போ ஒரு சின்ன கூஸ் பம்ப்ஸ் வரும். தம்பிலா, ஜான நான் ரொம்ப வருஷமா மோட்டிவேட் பண்றேன்ல. நான் சின்ன வயசுல வாங்கின அந்த குட்டி கப்பை நான் காமிக்கிறேன் பாரு. தங்கச்சி, நான் சின்ன வயசுல வாங்கின குட்டி கப்பை காமிக்கிறேன் பாரு. இதான் நான் 6th ஸ்டாண்டர்ட்ல வாங்கின குட்டி கப்பு. இந்த கப்பு தான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கப்பு. அதுக்கப்புறம் நான் வாங்கின மொத்தம் கப்பு மெடலும் இறைவனுடைய அருளால 6th, 7th, 8th, 9th, 10th, +1, +2 ஸ்கூலு காலேஜுன்னு சேர்த்து நான் வாங்கின மொத்தம் அவார்ட் மொத்தம் 1822 அவார்ட் வாங்கியிருக்கேன். தம்பி, என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கான். நான் எதுக்குடா மற்றவன் ஃபோட்டோவை காமிச்சு மோட்டிவேட் பண்ணோம்? மற்றவன் ஃபோட்டோவை காமிச்சு மோட்டிவேட் பண்ணுறது முக்கியம் இல்லை. என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவன் அச்சீவ் பண்ண அவன் ஃபோட்டோவை காமிக்கிறது தான் எப்போ. 21 வருஷமாக மோட்டிவேட் பண்ணுறேன். என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அச்சீவ் பண்ண சாம்பிள் பீஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் பாரு. தம்பி, நம்ம ப்ரோக்ராமை கேட்டு கொஞ்சம் அச்சீவ் பண்ணவங்க இருக்கிறாங்க, அது மட்டும் காமிக்கிறான். அதுக்கப்புறம் அண்ணா நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோ. எல்லா புகழையும் முடிவு பண்ணிக்கேன். எப்பா ஃபஸ்ட்டு யாரை காமிக்கலாம்? தம்பி, இந்த தினேஷை காமி. தினேஷா தம்பிங்களா, இவனை பாரு. பையன் பேர் தினேஷ். தங்கச்சி 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவனையும் என்னையும் பாரு. சொந்த ஊர் போடி. போடிக்கு பக்கத்தில் அந்த பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொன்னான். சீனியரு, கொஞ்சம் ஃபோட்டோவை நல்லா பாரு. ஃபேக்கல்ட்டி ஜூம் பண்ணியே காமிடா. நீங்கள் பார்க்குற இந்த பையன் தினேஷ் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்னுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணான். இந்த தினேஷ் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல், சொல்லாத செய். பாய்ஸ், ஜெயிச்சிருவேன்னு சொன்ன அந்த உலகம் நம்பாது. ஜெயிச்சவன் சொன்னா மட்டும்தான் இந்த உலகம் நம்பும். ஜெயிச்சிருவேன்னு சொன்னா இந்த உலகம் நம்பாது. ஜெயிச்சவன் சொன்னா மட்டும்தான் நம்பும். மாப்பிள்ள, ஆப்பிள் ஐஃபோன் 16 நான் வாங்க போறேன்டா. உன் பழைய ஃபோனை முதல்ல மாத்து, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஐஃபோன் 16 வாங்க. ஆப்பிள் ஐஃபோன் 16 வாங்கினதுக்கப்புறம் காமி. அவன் வாய் அடைச்சிருவான். தங்கச்சி 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த பையன் டாக்டர் ஆகணும்னு சொன்னான். அவன் டாக்டர் ஆனால் தானே நான் கிரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இல்லையா மேம்? அந்த வாட்டர் பாட்டில் எடுங்க மேம். ஆயிட்டானா நானும் உட்காந்து பார்ப்போம். அப்பா, ரொம்ப நேரமாக நின்றாச்சு. தினேஷா 6th படிக்கிறப்ப அண்ணன் ப்ரோக்ராமில் டாக்டர் ஆவேன்னு சொன்னேன். வருஷம் ஸ்கூலுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் நான் டாக்டர் ஆவேன்னு சொன்னேன். ஃபேக்கல்ட்டி, அவன் டாக்டர் ஆனால் தானே நான் மோட்டிவேஷன் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் டாக்டர் ஆயிருப்பானா மேம்? டாக்டர் ஆயிருப்பானா?
ஆயிருப்பானா? ஆயிருப்பான்ல? 6th படிக்கிறப்ப சொன்னான் ஆர்வ கோளாரோ. அவன் டாக்டர் ஆனா தான் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சரி தினேஷ், நீ டாக்டர் ஆனியா இல்லையான்னு கொஞ்சம் அவங்ககிட்ட காமி.